கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு குட் ஃப்ரைடே தினத்திலே ஹெவன் டிவி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். எனக்கு இந்த மகிமையான வாய்ப்பை கொடுத்த ஹெவன் டிவிக்கும் மனமார நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவ வார்த்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து சொன்னதான 2வது திருவார்த்தை. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறினதான 2வது திருவார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 43வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்னதான ஒவ்வொரு வார்த்தைகளும் மிக முக்கியமான வார்த்தைகள். 7 என்பது ஒரு பரிபூரணத்தை குறிக்கிற ஒன்று. ஆகவே இந்த 7 வார்த்தைகளையும் நாம் தியானிக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில பரிபூரணத்தின் ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறது. இயேசு சொன்ன இந்த 2வது வார்த்தையினுடைய மிக முக்கியமான நோக்கம் ரட்சிப்பை குறித்ததாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்தில் வந்தார்? நம்மை ரட்சிப்பதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். பாருங்கள், அவர் தேவகுமாரனாய் இருந்தும் இந்த உலகத்திலே நம்மை போல ஒரு மனுஷராய் இந்த உலகத்தில் வந்து நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு இதை போல் ஒரு நாளிலே அவர் சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு காரணம் அவர் நம்மேல் வைத்த அன்பு, நம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நோக்கமாய் கொண்டிருந்ததே ஆகும். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தின் நாட்களிலும் கூட அநேகரை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தினார். இயேசுவினிடத்திலே ஏதோ ஒரு அற்புதத்திற்காய் சுகத்திற்காய் வந்தவர்கள் கூட ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களாகவே கடந்து சென்றார்கள். பைபிளில் நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய உபதேசம் கூட பரலோக ராஜ்யத்தை மையப்படுத்தினதாகவே இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதனால தான் சகையுடைய வீட்டிலே ஒரு பாவியான மனுஷன் அவருடைய வீட்டில் போய் அந்த ரட்சிப்பை அந்த மனிதனுக்கு கொடுக்கிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஒரு சமாரிய ஸ்திரீயை சந்தித்து அந்த சமாரியாவை ரட்சிப்பிலே நடத்தினதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து கூட 2வது வார்த்தை அந்த ரட்சிப்பின் வார்த்தையாகவே கொடுக்கிறதை நாம் வேதத்தில் இருந்து அறிகிறோம். 2 கள்வர்கள் இருபுறமும் நிற்க இயேசு அவர் நடுவிலே கல்வாரியிலே அவர் அடிக்கப்பட்டவராய், அவர் ஆணிகளானால் அவர் காயப்பட்டவராய், அறையப்பட்டவராய் அந்த சிலுவை மரணத்திலே அவர் காணப்படுகிற நேரத்திலும் கூட 2 கள்வர்களில் ஒரு கள்வன் இயேசுவை இகழுகிறான். இன்னொரு கள்வனோ இயேசுவினிடத்திலே தன்னுடைய கடந்த கால வாழ்க்கை, தன்னுடைய கடந்த கால ஜீவிதத்தினுடைய பாவத்தை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது இந்த அடியேனே நினைத்தருளும் என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். ஒருவனுக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தின் மேல் நம்பிக்கை இல்லை, ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லை. ஆனால் இன்னொரு கள்வனுக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தின் மேலேயும் ஆண்டவர் மேலேயும் நம்பிக்கை இருந்தது. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவரை நம்புகிறோமா? ஆண்டவருடைய ராஜ்யத்தை நம்புகிறோமா? ஒரு கள்வன் அதை நம்பாமல் போனதினால, ஆண்டவரை விசுவாசிக்க அவன் தவற விட்டதினால, அந்த ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்வதற்கு அவன் விருப்பப்படாமல் போனதினால அவனுடைய வாழ்க்கை பாதாளமான நரகத்திற்குள்ளே தள்ளப்பட்டது. ஆனால் எந்த ஒரு கள்வன் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது தன்னையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டானோ, அவனுக்கு ஆண்டவர் பரதேசு என்று சொல்லக்கூடிய ஒரு மகிமையின் ராஜ்யத்தையும் பரலோகத்தையும் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இயேசு கிறிஸ்துவை நீ நம்பினால் ரட்சிக்கப்படுவாய். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை கை கொண்டால் நீ ரட்சிக்கப்படுவாய். அந்த ரட்சிப்பு உன்னை கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நேராய் நடத்தும். பைபிள் சொல்லுகிறது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக வாக்குத்தத்தங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருந்தாலும் நித்திய ஜீவனை குறித்த வாக்குத்தத்தம்தான் மிக மேன்மையான வாக்குத்தத்தம். இந்த பூமியிலே நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு விலகி போகும். இந்த உலகத்திலே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருடம், பலத்தின் மிகுதியால் 80 வருடம், அதன்
மிகுதியானது, சஞ்சலமும் வருத்தமும் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அதுவும் சீக்கிரமாய் கடந்து போகிறது என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். கொஞ்ச காலம் நாம் இந்த பூமியில் வாழப்போகிறோம். ஒரு வாடகை வீட்டில் வாழுகிறது போல தான் நம்ம இந்த உலகத்தில் நாம் வாழப்போகிறோம். ஆகவே இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, ஆண்டவருடைய ராஜ்யம் ஒன்றுதான் நிரந்தரம். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நம் பொறுமையாய் ஓடக்கடவோம் என்று சொல்லப்படுகிறது. அந்த பரம ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆமீன் நாம் நம்முடைய பாதையை அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் பாதையை நாம் வகுத்து கொள்வோம். இந்த கள்வன் ஆமீன் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய சமூகத்தில் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது நீரனை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். அவன் கேட்ட அடுத்த நிமிஷமே ஆண்டவர் அவனிடத்தில் சொல்லுகிறான், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை அவன் மரணத்திற்கு பின்பாய் சுதந்திரித்து கொண்டான். மரணத்தோடு எல்லாம் முடிந்து விடுகிறது என்று இன்றைக்கு அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியல்ல, மரணத்திற்கு பின்புதான் ஒரு வாழ்க்கை ஆமை ஆரம்பிக்க போகிறது என்பதை ஆமை மறந்துவிடக்கூடாது. அந்த வாழ்க்கை கர்த்தருடைய ராஜ்யமா இல்லை நரகமா என்பதை நாம் சிந்தித்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய ராஜ்யம், அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே சாபம் இல்லை, அங்கே அலறுதல் இல்லை. நித்தியமாய் நாம் ஆண்டவரோடு இருக்கக்கூடிய ஒரு மகிமையான பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் இதற்கு மாறான ஒரு நரக வாழ்க்கை இருக்கிறதே, அது வேதனை நிறைந்த இடம், புழுக்கள் நிறைந்த இடம், அது ஆமை கொடிதான இடம் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட இடத்திலே இந்த பூமியில் இருக்கிற ஒருவரும் போகக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே அவர் இரத்தம் சிந்தியிருக்கிறார். ஆமை அந்த நரக ஆக்கினிக்குள்ளே நாம் போகாதிருக்கும்படியாக தான் இந்த மகிமையான சுவிசேஷங்கள் இன்றைக்கும் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு ஐஸ்வர்யவன் லாசரு நமக்கு நன்றாக தெரியும், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யவான் இந்த உலகத்திலே சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறான். ஆனால் லாசருவோ அந்த சுகபோகமான வாழ்க்கை அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை வாழுகிறான். 2 பேருடைய வாழ்க்கையிலும் மரணம் சம்பவிக்கிறது. ஆனால் மரணத்திற்கு பின் லாசரு ஆபிரகாமுடைய மடியிலே இதே பரதேசுவுக்குள்ளே அவன் இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் ஐஸ்வர்யவான் அப்படியல்ல, அவன் கொடிதான பாதாளத்திலே அவன் நரக ஆக்கினைக்காக வைக்கப்பட்டான் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மரணம் சம்பவிக்குமானால், இல்லை இயேசு கிறிஸ்து தம்முடைய மணவாட்டி சபையை சேர்த்துக்கொள்ள இந்த பூமியிலே வரும்பொழுது அவரோடு எதிர்கொண்டு போக நீங்களும் நானும் ஆயத்தப்பட்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து கொள்ள வேண்டும். இல்லையானால் நம்முடைய நிலைமை மிகவும் வேதனைக்குரிய ஒரு நிலைமையாக இருக்கும். ஆகவேதான் இந்த கள்வன் கடைசி நேரத்திலே அவன் குற்றவாளி என்று வேதம் சொல்கிறது. ஆனாலும் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறான் என்று நாம் வேதத்தில் பார்க்கிற வண்ணமாய் இந்த கள்வன் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை விசுவாசிக்கிறான். அவருடைய ராஜ்யத்தை விசுவாசித்து ஆண்டவிடத்தில் அதை வாஞ்சித்து கேட்கும் பொழுது கர்த்தர் அவனுடைய பாவங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து அவனை தம்முடைய ராஜ்யத்திற்குள்ளே கொண்டு போவதற்கு அவனுக்கு வாக்கு தத்தத்தை அந்த மரண நேரத்தின் கடைசி நிமிஷத்திலே கொடுக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அதுவரைக்கும் அவனுக்கு அந்த சுவிசேஷம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் அவன் கடைசி நேரத்தில் அந்த சுவிசேஷத்தை அவன் ஏற்றுக்கொண்டான். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சுவிசேஷத்தை கொடுக்க காரணம் நீங்களும் நானும் அந்த ரட்சிப்பை சுதந்திரித்து கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்தில் போக வேண்டும் என்பதுதான். ஆகவே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பரதேசு என்று சொல்லக்கூடிய அந்த மகிமையின் ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால் ஆண்டவரையும் அவருடைய ராஜ்யத்தையும் விசுவாசித்து அவருடைய வார்த்தைகள் கற்பனைகள் எதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் நம்ம கை கொள்ள வேண்டும். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்பது ஒரு ரட்சிப்பின் வார்த்தையாக இருக்கிறது. இரட்சகராகிய ஆண்டவர் நம்மை ரட்சிப்பதற்காகவே இந்த பூமியிலே வந்ததனுடைய நோக்கத்தை சிலுவையிலிருந்து அவர் 2வது வார்த்தை மூலமாக அவர் மறுபடியும் அதை ஞாபகப்படுத்தினார். இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? இந்த உலகம் நமக்கு சொந்தமானதல்ல. ஆண்டவருடைய ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்கள், இந்த நாள் குட் ஃப்ரைடே என்று இந்த நாள் இருந்தாலும் கூட அநேக ஜனங்கள் இன்னும் பாவமான வாழ்க்கையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆடம்பரமான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவையும் அவருடைய ராஜ்யத்தையும் விசுவாசிக்காதவர்களாக தான் காணப்படுகிறார்கள். அப்படியல்ல, இதை கேட்கிற தேவ பிள்ளையே, அவரையும் அவருடைய ராஜ்யத்தையும் விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கி நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வோம். இந்த கள்வன் ஆண்டவரையும் ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் நம்பினதான ஒரு கள்வன், அதை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்ட இந்த கள்வனுக்கு ஆண்டவர் ஒரு பரதீசுவை கொடுத்தாரானால், பாவத்திலும் உலகத்தினுடைய பல பாவ பிடியிலும் சிக்குண்டு கிடந்த நம்மை இன்றைக்கு நம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு தந்து நிச்சயமாக அவருடைய ராஜ்யத்திற்குரியவர்களை நம்மை மாற்றுவார். ஆமை, ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த மகிமையான ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நீர் எங்களுக்காக கல்வாரியில் இரத்தம் சிந்தினீர். இந்த கல்வாரி ஆமை தியானத்தை தியானித்து கொண்டிருக்கிற இந்த நல்ல நாளிலே இயேசுப்பா, நாங்கள் உமக்கு பிரியமில்லாத பாவ வாழ்க்கையில் இருப்போமானால் மன்னித்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளத்தக்க வண்ணமாய் ஆண்டவர் அந்த கள்வனுடைய வாழ்க்கையில் வந்த ஒரு மனம் திரும்புதல், ஆமை, இன்றைக்கும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அந்த மனம் திரும்புதலும் ஆண்டவரை நம்புகிற நம்பிக்கையும் ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசமும் அவருடைய ராஜ்யத்தை குறித்ததான ஆண்டவரை எண்ணங்களும் ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாகட்டும். ஆண்டவரே, பாவங்களை மன்னிக்க வல்லமையுள்ள ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தினால நிறைய பண்ணுங்கப்பா. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபைகளை சேர்த்து கொண்டிருந்தார் என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரை மனவாட்டி சபையாய் ஒவ்வொருவரும் உடைய ராஜ்யத்தில் ஆண்டவரை ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்படத்தக்க வண்ணமாய் ஒவ்வொருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இந்த நாளிலும் இந்த குட் ஃப்ரைடே தினத்திலே இந்த நேரத்திலும் ஜெபிக்கும் பொழுது தானே அந்த ரட்சிப்பை ஒவ்வொருவரும் சுதந்திரித்து கொள்வார்களாக. எந்த பாவங்கள் ஜீவிதத்தில் இருந்தாலும் அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் முழுமையாய் கர்த்தர் தமது ஜனத்தை விடுவிப்பீராகப்பா. பாவ உணர்வு தம்முடைய ஜனத்திற்குள்ளே உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஆமே இன்றைக்கே இந்த நிமிஷத்தில் தானே அந்த உணர்வை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில். ஆமே, நாங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் அந்த ரட்சிப்பிலேயே தேவன் நடத்துகிறமைக்கா நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேட்டு பதில் தருகிற அன்பின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.